வணக்கம் மக்களே. ஸோ என்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் பேர் கேட்டிருந்தாங்க நான் எப்படி என்னோட சாரீக்கெல்லாம் ப்ளீட் எடுக்கிறேன் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படி என் சாரீக்கெல்லாம் நான் ப்ளீட் எடுக்கிறேன் அப்படிங்கிறது வந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பொண்ணா அடக்கமா நடக்க முடியாது. ஸோ நார்மலாக நான் வந்துட்டு சாரீ கட்டுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இல்லைன்னா ஒரு நாள் முன்னாடியே நான் ப்ரீ ப்ளீட் பண்ணி வச்சுருவேன். இங்கே முந்தானை அந்த ரொம்ப ஜாம் ஆகுது வர்ற ப்ளீட், அப்புறமா கீழே வர்ற ப்ளீட் எல்லாமே நான் எடுத்து அயன் பண்ணி வச்சுருவேன். ஸோ நாளைக்கு கிறிஸ்மஸ். ஸோ இன்றைக்கி நைட் வந்துட்டு சர்ச்சுக்கு நான் சாரீ கட்ட போகிறேன். அதுக்கு வந்துட்டு நான் முந்தானைக்கான ப்ளீட் எடுக்கலை, ஏன்னா நான் வந்துட்டு சிங்கிள் ப்ளீட்டில் விடலாங்கிற ஐடியாவில் இருக்கேன். ஸோ நான் கீழே மட்டும் நான் எப்படி ப்ளீட் எடுக்கிறேன் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். முதல்ல நம்ம எப்படி சாரீ கட்ட ஸ்டார்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி ரஃப்பாக ஒரு சாரீ ட்ராப் பண்ணுற மாதிரி நம்ம கட்டிக்கலாம். நான் ட்ரஃபாக இப்போ சாரீ கட்டியிருக்கேன். இப்போது நமக்கு ஒரு பாயிண்ட் தெரியும், இங்கே இருந்து தான் நம்ம வந்துட்டு எடுக்க போகிறோம் அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பின், ஸோ இந்த பக்கம் இன்னொரு பின். ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம எங்கே இருந்து ப்ளீட் எடுக்க போகிறோம் அப்படின்னு. இங்கே ஒரு பின் இருக்குது, அப்புறமா இங்கே ஒரு பின் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு பின் சென்டரில் தான் நம்ம ப்ளீட் எடுக்க போகிறோம். இது வந்துட்டு கீழே வரக்கூடிய ப்ளீட். இப்போ நார்மலாக எல்லாரும் இப்படி எடுப்பாங்க ப்ளீட்டு, ஆனால் நான் இப்படி எடுக்க மாட்டேன். காமிக்கிறேன் உங்களுக்கு நான் எப்படி எடுப்பேன் அப்படின்னு. என்னோட சாரீ ப்ளீட் வந்துட்டு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். நான் எப்படி பண்ணுவேன்னா நார்மலாக ப்ளீட் எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன். ஸோ இப்படி வச்சுட்டு அயன் பண்ணி விட்டுருவேன். இந்த எண்ட் அப்படி ஒவ்வொரு எண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி அயன் பண்ணி மொத்தமாக அயன் பண்ணி விட்டுருவேன். இந்த சாரீக்கு அயன் பண்ண தேவையில்லை, அது கரெக்டாக நிற்கிது. அதனால் இந்த சாரீக்கு நான் அயன் பண்ணல. இப்போ நான் பர்ஃபெக்டாக இப்படி வைக்கல, சும்மா காமிக்கிறதுக்காக சும்மா ரேண்டமாக பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த சைடு நான் வச்ச பின் இந்த இங்கே இருக்குது, இன்னொரு பக்கம் நான் வச்ச பின் இங்கே இருக்குது, இல்லை அதில் இங்கே இருக்குது. ஸோ இந்த ரெண்டு பின்னுக்கும் சென்டரில் வர்ற மாதிரி நான் வந்துட்டு இப்படி ப்ளீட் எடுத்து வச்சுருவேன். ஸோ இது எப்படி இருக்கும்னா இந்த பக்கம் நீங்கள் பார்க்கும்போது இப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இதோட பின்னாடி பார்க்கும்போது இங்கேயும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஈக்குவலாக தான் ப்ளீட் எடுக்கணும். ஈக்குவலாக ப்ளீட் எடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி நீக்கி அரேஞ்ச் பண்ணி வச்சிங்கன்னா ஸோ இங்கே வர்ற ப்ளீட் ரெடி. ஸோ இப்படி தான் வரும். இங்கே வந்துட்டு நம்ம உள்ளே வைக்கிற இடம் ப்ளஸ் இப்படி நிற்கும். ஸோ நான் இப்படி தான் இந்த இடத்துல ப்ளீட் எடுப்பேன். ஸோ என்கிட்ட ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தீங்க இதுக்கான வீடியோ போடுங்க அப்படின்னு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் இது வந்துட்டு அயன் பண்ணி விட்டுறணும். இப்படி ஃபுல்லாக கீழே வரைக்கும் நீங்கள் அயன் பண்ணி விட்டீங்கன்னா அது சூப்பராக நிற்கும். ஸோ நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ண ஏதாவது ஃபோட்டோ இருந்துச்சுன்னா நான் வந்துட்டு இங்கே சைடில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இருக்குன்னு. இந்த சாரீக்கு வந்துட்டு நான் இன்னும் அயன் பண்ணல, அயன் பண்ண வேண்டிய தேவையில்லை. இது சூப்பராக நிற்கிது. லைட்டாக இப்படி வந்து கை வச்சு நம்ம தேய்ச்சி விட்டாலும் இது நிற்கும். அதனால வந்துட்டு நான் இதுக்கு அயன் பண்ணல. ஸோ நீங்கள் வந்துட்டு ரொம்ப ரஃப்பாக இருக்கிற சாரீ அந்த மாதிரினா நீங்கள் இதை அயன் பண்ணி விட்டீங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக செம்மையாக நிற்கும். ஸோ வீடியோ அவ்வளோதான். இது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.